ஹாய் ஃப்ரீ பேர்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஜிலேபியே பிடிக்காது. எப்போவுமே நான் சாப்பிடவே மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் ஜிலேபி வாங்கின்னு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சாப்பிடுனாங்க. ஆனால் எனக்கு வேண்டான்னாலும் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஜிலேபி கொடுத்தாங்க. ஆனால் சாப்பிட்ட உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஜிலேபி. எனக்கு இன்னும் சாப்பிடலாமான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் அன்றைக்கி வந்துட்டேன். இன்னொரு மறாவது நாள் ரோட்டில் போயின்னு இருக்கிறப்போ வீட்டுக்கிட்ட ஒரு ஜிலேபி கடை இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஜிலேபி கடையில் ஜிலேபி வாங்கினேன். எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துன்னு இருந்தேன். செய்யறதுக்கு எனக்கும் ஜிலேபி செய்ய தெரியும். இது உளுத்தம் பருப்பில் செய்வாங்க. உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அதை ஆட்டி அதை கொஞ்சம் புளிக்க வச்சு எண்ணெயில் போட்டுட்டு அப்புறமா ஜீரா தண்ணியில் கலர் போட்டு செய்வாங்க, தெரியும் எனக்குமே. அதில் இதெல்லாம் போடுவாங்க, லெமன் எல்லாம் போடுவாங்க. என்னவோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு இந்த டைம் ஜிலேபி சாப்பிட்ணுன்னு ஆயிடுச்சு. சரின்ட்டு வாங்கின்னு வந்தோம். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே இந்த டேஸ்ட் எனக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்க இந்த கடையில். நான் கேட்டிருந்தேன், இன்னொருத்தர் அர்ஜென்ட்னு வாங்கின்னு போயிட்டாங்க. திடீர்னு இன்னொரு டைம் போட்டாங்க. அந்த டைம் போட்டப்போ என்ன பண்ணாங்கனாக்கா வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அவங்க சீக்கிரமாகவே நல்லா வேகலை. ரெண்டு சைடுமே ஒரு சைடு வெந்துன்னு இருந்துச்சு. அதை அப்படியே திருப்பி போட்டுட்டாங்க. நான் வீட்டுக்கு வாங்கின்னு போயிட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருந்தில்ல. அது அந்த பச்சையாக இருந்த மாதிரியே ஒரு கிறிஸ்பினஸ் இருந்தில்ல. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு வாங்கின்னு போயிட்டோன்ட்டு பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வச்சுட்டோம். அவங்க வீட்டில் சாப்பிட்ட ஜிலேபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் எங்கே வாங்கினேன்ட்டுன்னு. அவங்க கடை சொன்னாங்க. அப்புறமா நான் போயிட்டு அந்த கடையிலேருந்து வாங்கின்னு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வேகாத இதிலே தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு, வேகாமல் அப்படியே எடுத்து பச்சையாக போட்டு கொடுத்துட்டாங்க இந்த கடையில். அதனால எனக்கு என்னவோ இந்த டேஸ்ட் பிடிக்கல. ஆனால் அவங்க வீட்டில் சாப்பிட்ட ஜிலேபி இன்னமும் எனக்கு ஞாபகம் வந்துன்னே இருக்குது. நம்மளுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி உங்களுக்கும் எப்போ இந்த மாதிரிலாம் ஆயிருக்குதா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காத என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்.